அதுலேருந்து ஏதோ ஒன்று நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். வேறு எங்கே இருக்கோ டேட்டாவை பைத்தானுக்குள்ள லோட் பண்ணுறதுங்க. டேட்டா ஃப்ரேம்ஸாக ரிக்ரெஷன் அல்காரிதம், சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவாங்க, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்கிற நிறைய பாதாம் இருக்குது, நடுவில் திராட்சையும் இருக்குது. அடடா என்னங்க வெவ்வேறு டேட்டாலாம் இருக்கே, இந்த டேட்டாவெலாம் வச்சு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வெவ்வேறு வகையான டேட்டாக்கள் இருக்கும். இந்த டேட்டாக்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது எப்படி தாங்க பண்ணுறாங்க? இதில் இருந்து நல்ல பாதாம் எது, கெட்ட பாதாம் எது, இதை பிரித்து எடுக்கிறது எப்படி? குழப்பமாக இருக்கு இல்லைங்களா? எப்படின்னு பார்க்கலாங்களா? டெக்னாலஜியோட மிகப்பெரிய ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை ரிசர்ச் பண்ணுறது தாங்க. அந்த டேட்டாவை ரிசர்ச் பண்ணுறதுல ரெண்டு பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தர் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்ன்றாங்க, இன்னொரு பக்கம் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றாங்க. ஒரு டேட்டாவை எடுத்து அது ஒழுங்கான டேட்டாவா, அந்த டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணலாமா, அந்த டேட்டாவை நம்ம பயன்படுத்தலாமான்னு சொல்கிறது தான் டேட்டா அனலைசிஸ். ஓகேவா? அதை எடுத்து கிராஃபிக்கல் ஃபார்மெட்டில் காமிச்சுன்னா அது டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. அதுவே அதை வச்சு ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணால் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. எது படித்தா நமக்கு வேலை கிடைக்கும், எதில் நிறைய ஃபியூச்சர் இருக்குது, இது ரெண்டும் என்ன தாங்க ஃபீல்டு, டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷனோட. வெல்கம் டு சேனல். டேட்டா சயின்ஸுங்க எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஃபீல்டு தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீல்டுங்க. நான் ஒரு டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ ஆன் தி அதர்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை நான் எடுத்துட்டேன், அந்த டேட்டாவை நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒன்று நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணனா அதுதான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, டேட்டா சயின்ஸோட ஃபோக்கஸ் ஏரியா என்ன அப்படின்றதான் உங்களோட கேள்வியாக இருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஏரியானா என்ன அப்படின்னா, இந்த டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னா, டேட்டாவை எடுப்பாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு மாடலை கண்டுபிடிப்பாங்க, அந்த மாடலை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாபாக இருக்குங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியான்னு எடுத்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை எடுப்பாங்க, அந்த டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற சில இன்ஃபர்மேஷன், அதில் இருந்து எடுக்கப்பட்ட சில இன்ஃபர்மேஷன் எடுத்து அது மூலமாக ஒரு டேஷ்போர்ட் டிசைன் பண்ணுறதுங்க, ஒரு பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸோட இன்ட்ரெஸ்ட்டுங்க, ஒரு பிஸ்னஸோட டீட்டெயிலை கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குங்க. ஆனால் என்னெல்லாம் படித்தா டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியும், என்னெல்லாம் டூல்ஸ்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கான பதில் நோக்கி வரலாங்க. முதல்ல டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பைத்தான் தாங்க மெயின். முன்னாடி ஆர் ப்ரோக்ராமிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. இப்போ ஆர் ப்ரோக்ராம்லாம் கிடையாது, பைத்தானே சூப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்தானில் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பைத்தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அந்த பைத்தான் மூலமாக டேட்டாவெல்லாம் எடுக்க கற்றுக்கணுங்க, லோட் பண்ண கற்றுக்கணும். அதான் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. வேறு எங்கே இருக்கோ டேட்டாவை பைத்தானுக்குள்ளே லோட் பண்ணுறதுங்க. டேட்டா ஃப்ரேம்ஸாக லோட் பண்ணுவாங்க. டேட்டா ஃப்ரேம்ஸாக லோட் பண்ணி அதில் இருந்து மாடல்ஸ் தயாரிப்பாங்க. அதில் அந்த டேட்டாவெலாம் எடுத்து அல்காரிதம் அது மேலே போடுவாங்க. ஓகேவா? இதுதான் மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. இந்த அல்காரிதம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிலிருந்து மாடல் தயாரித்து அந்த மாடலை இவாலுவேட் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து அதுலேருந்து டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பைத்தானில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, மெஷின் லேர்னிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, டேட்டா சயின்ஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் மாறணும்னா என்ன டூல்ஸ்னால் படிக்கணுன்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. டேட்டாவெல்லாம் உள்ளே போடுறது வெளில எடுக்கிற எஸ்கியூஎல்ல நீங்கள் படிச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா காலங்காலமாக பயன்படுத்துகிற எக்ஸலுங்க. அந்த எக்ஸல்லே பிவோட்டிங், சார்ட்டிங், பிளாட்டிங்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிற அட்வான்ஸ் எக்ஸலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற டூல் தான் டேப்லியூ அப்படின்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. அண்ட் மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ மாதிரி ஒரு சூப்பர் டூல் உலகத்திலே இருக்காதுங்க. அவ்வளவு விஷயங்களை பண்ண முடியுங்க மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. டேட்டான்னு வந்துட்டாவே அதை ப்ராசஸ் பண்ணுற முக்கியமான பர்சன் யாருங்க?
பைத்தான் தாங்க. ஸோ பைத்தான் டெக்னாலஜிங்க. பைத்தான் கூடயே வந்து ஒரு டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, பாண்டாஸ் மூலமாக அதை எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, அது நிறைய இம்ப்யூட்டேஷன் லைக் ஜென்ரலைசேஷன் ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குங்க. இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவீங்க. அண்ணா இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி தானே இருக்கும், என்ன தானே இவங்க பண்ணுவாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். முதல்ல வந்து அந்த டேட்டா எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற மாடலிங் இவங்க தெரிஞ்சிருக்கணும். டிசைனிங் த டேட்டா பேஸ். டேட்டாவை டிசைன் பண்ண பின்னாடி அடுத்த லெவலில் வந்து அந்த டேட்டாவெல்லாம் லோட் பண்ணுறதுங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுங்க. டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஃபெச் பண்ணி தான் நீ ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா, அதை நீ கற்றுக்குவீங்க. ஓகேவா, அதை அவங்களாம் பண்ணுவாங்க. பண்ண பின்னாடி அதில் இருந்து இந்த டேட்டா மேலே அல்காரிதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ரீக்ரெஷன் அல்காரிதம், சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவாங்க, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்கிற ரீக்ரெஷன் சொல்கிற அல்காரிதமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அல்காரிதமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு மாடலை தயாரிச்சுருவாங்க. இந்த மாடலை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் என்னப்பா இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் பண்ணுற ஒரு சூப்பரான பீப்புள் தான் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறலாம் முடிவு பண்ணிட்டேன்னா என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு டேட்டா பேஸை மாடலிங் டிசைனிங் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டாக முதல்ல இருக்கணும். டிசைன் பண்ணியாச்சுங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். அந்த டேட்டாவை அனலைசிஸ் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். அந்த டேட்டாவிலேருந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்டுங்க, ட்ரெண்ட்ஸுங்க, பேட்டர்ன், ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் அது எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய பர்சன், அதை வந்து லைக் ஷோகேஸ் பண்ணி கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் அனாலிட்டிக்ஸாக காமிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் தான் அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க முடியுங்க. ஆனால் இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கூகுள் மேப்ஸ் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக டேட்டா சயின்ஸ் தாங்க. ஓகேவா, எந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எந்த இடத்துல எந்த ஷார்ட்கட் வழியாக நீ போகலாம், எல்லாமே டேட்டா சயின்ஸ் தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க, இந்த யூஸருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை காமி, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுங்க, ஆன்லைனில் இருக்கிற எல்லாமே டேட்டா சயின்ஸ் மூலமாக தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், ப்ரெடிக்ஷன் சிஸ்டம்னு எல்லாமே. அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், கீழே எல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இதுவும் பாருங்கள் அப்படின்ட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுற சிஸ்டம்லேருந்து எல்லாமே டேட்டா சயின்ஸ் தாங்க. ஆனால் எந்த ஃபீல்டெல்லாம் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கேட்குறாங்கன்னா வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே இவங்க இருக்காங்க. அதான் உண்மைங்க. கேமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும்ங்க, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும்ங்க, ட்ராவல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாங்க. நீ பிஸ்னஸ்ன்னு எடுத்தினா அங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன், ஒரு டேஷ்போர்டுங்க தேவைப்படும். இவ்வளோ பிஸ்னஸ் வந்திருக்குப்பா, இவ்வளோ வரப்போகுதுப்பா அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் தரக்கூடிய ஒரு பர்சன் தான் நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க முடியும். டேட்டாக்கள் ரெண்டு வகையாக பிரியுங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு, இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு டேபிளில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேட்டா இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 10 சப்ஜெக்ட் தான், இன்னொரு ஸ்டூடெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் இருக்காதுங்க. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாங்க. நான் ஸ்ட்ரக்சர்னா வந்து என்னென்னவோ குழப்பமான டேட்டா. சோஷியல் நெட்வொர்க், 10 ஃப்ரெண்டு இருப்பான், 30 லைக்கு, 40 ஷேர், 50 கமெண்ட், இன்னொருத்தருக்கு வேறு ஏதோ ஒரு டேட்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் இது ரெண்டுத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சிஸ்டம் தான் டேட்டா சயின்ஸ். என்ன மாதிரி டேட்டாவெல்லாம் வச்சு இவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா வந்து பியூர்லி டேபிளாக ஸ்ட்ரக்சராக இருக்கிற டேட்டா தாங்க. ஓகேவா, ஒரு 10 ரூபா 10 காலம் இருக்குப்பா, இந்த டேட்டா வச்சு பண்ணுப்பா அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவில் தான் வந்து இவங்களால வந்து அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியுங்க. அண்ணா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கணும் இங்கே பாருங்கள். டேட்டா சயின்ஸ்ன்றது எமர்ஜிங் எவர் கிரீனுங்க, ரொம்ப வருஷத்துக்கு சூப்பராக இருக்க ஒரு பவர்ஃபுல் ஃபீல்டுங்க. அநியாயத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீல்டு டேட்டா சயின்ஸ் தாங்க. தைரியமாக படிக்கலாங்க. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணா டேட்டா சயின்ஸ் படிச்சா எனக்கு வேலை கிடைக்கல. நீ எவன்கிட்ட படிக்கிறன்றது தான் முக்கியங்க. ஓகேவா, டேட்டா சயின்ஸ் எல்லாருக்கிட்டையும் படிச்சிங்க அப்படின்னா வேலை கிடைக்காதுங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்க்கு தான் படிக்கணுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேவா, என்ன மாதிரி ஆள்கிட்ட படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டெப்த் நாலேஜ் கிடைக்குங்க. நடத்துகிற ட்ரெயினரை பொறுத்து தாங்க ஒருத்தங்க வேலை கிடைக்குமா இல்லைன்ற முடிவு எடுக்கப்படுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓரளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அண்ட் அட்வான்ஸ் அழைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு கொட்டி கிடக்குங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் ஹையஸ்ட் பெய்டு சேலரிங்க. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாராக இருந்தாலும் தைரியம் எடுத்து படி. இந்த வீடியோட கடைசிக்கு வந்தாச்சுங்க. டேட்டா சயின்ஸாக டேட்டா அனாலிட்டிக்ஸும் கேட்டால் ரெண்டுமே சூப்பரான ஃபீல்டு தாங்க. ஓகேவா, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள். எதுவாக இருந்தாலும் இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் அண்ட் எவர் க்ரீனாக இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபீல்டு தான் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. நீங்கள் என்ன கேட்கலாம், அண்ணா இந்த ஃபீல்டு எவ்வளோ நாள் இருக்கணும்? ஃபியூச்சர் அடுத்த 10 20 வருஷம் கேரண்டி நான் தரேங்க. இந்த ஃபீல்டை உடைக்கவே முடியாதுங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங் அண்ட் ஃபியூச்சருமே சூப்பராக இருக்கிற ஒரு ஃபீல்டுங்க. நல்ல சேலரி, நிம்மதியான வாழ்க்கைங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்குங்க.
டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும், எல்லாராலையும் படிக்க முடியுங்க. நம்பிக்கையோட போகிறோன்னா படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர நான் தயாருங்க. எப்போ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.